வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுத்து 4வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு எண்கோட்டின் மீது எஸ், ஒய், என், சி, ஆர், ஏ, டி, ஐ மற்றும் ஓ ஆகிய புள்ளிகள். ஸோ எண்கோட்டில் என்னென்ன புள்ளிகள் இருக்குங்களா? ஸோ எஸ், ஒய், என், சி, ஆர், டிஐஓ இதெல்லாம் வந்து ஒரு எண்கோட்டில் இருக்குது. ஒரு புள்ளிகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கிற புள்ளிகளில் சிஎன் வந்து எதுக்கு சமமாக இருக்குங்களா? என்ஒய்க்கு. என்ஒய் வந்து ஒய்எஸ்க்கு சமமாக இருக்குங்களா? அதே மாதிரி மற்றும் ஆர்ஏ, ஏடி, டிஐஐஓ இதெல்லாம் சமமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. என்றுள்ளவாறு இருக்கின்றன. இந்த மாதிரி எல்லாமே எப்படி இருக்குங்களா? சமமாக இருக்குங்களா? அடுத்து ஒய்என்ஏடி மற்றும் ஐ ஆகிய எழுத்துக்களால் குறிக்கப்பெறும் விகிதமுறை எண்களை காண்க. ஸோ ஒய் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்காங்களா? இந்த ஒய்யோட மதிப்பு என்ன, என்னோட மதிப்பு என்ன, அடுத்து அது ஏவோட மதிப்பு என்ன, டியோட மதிப்பு என்ன, ஐயோட மதிப்பு என்ன அப்படின்னு நீங்கள் இத்தனை எழுத்து கொடுத்ததுனால இதோட மதிப்பு மட்டும் கேட்குறாங்களா? ஸோ இதோட மதிப்பு மட்டும் போட போகிறோம். விகிதமுறை எண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்கிறத நம்ம எப்படி எடுத்துப்போம்? இப்போ ஜீரோலேருந்து இந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா இப்படி எடுத்துப்போங்களா? ஸோ இதுதான் ஜீரோ தான் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம், அடுத்து 1. அதே ப்ளஸில் இருந்ததுன்னா இந்த பக்கம் இப்படி இருந்து போவோம், 1லேருந்து போவோம். அதே மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா ஜீரோலேருந்து இந்த பக்கம் இருந்து போவோம். ஓகேங்களா? அப்போது பாருங்கள், நமக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஒய்யை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எதை பார்க்குறோம்? ஒய்யை பார்க்க போகிறோம். ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒய்யோட மதிப்பு வேணும் அப்படின்னா ஒய் வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குது? -1க்கும் -2க்கும் நடுமத்தில் இருக்குங்களா? ஒய் எதுக்கு நடுமத்தில் இருக்குது? -1க்கும் -2க்கும் நடுமத்தில் இருக்குது. அப்போ -1க்கும் -2க்கும் நடுமத்தில் இருந்தால் மைனஸ்லேருந்து வந்து என்ன பண்ணும்? -1லேருந்து தான் -2 இந்த பக்கம் இப்படி தான் போகணும். அப்போ என்ன எடுத்துப்போம்? ஃபஸ்ட்டு -1ன்னு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த -1லேருந்து -2 எத்தனை பகுதியை பிரிச்சுருக்காங்க பாருங்கள். 1 2 3 பகுதியாக பிரிச்சுருக்காங்க. பை வகுத்தல் கலப்பு பின்னமாக எழுத போகிறோம். பை வகுத்தல் என்ன வந்துடும்? நமக்கு 3ன்னு வந்துடும். இந்த ஒய்ங்கிறது எத்தனாவது எண்? -1 எழுதிட்டவங்களா ஆல்ரெடி? அந்த கோட்டை அடுத்து எத்தனாவது கோடு பாருங்களேன். 1 2 ரெண்டாவது கோட்டில் தான் நமக்கு என்ன இருக்குது? ஒய் இருக்குது. அப்போ இதுதான் இதோட மதிப்பு -1 × 2/3. அப்போ கலப்பு பின்னமை நம்ம பின்னமாக மாற்றணும். என்ன பண்ணும்? இந்த மைனஸ் முன்னாடி வச்சுட்டு 1ஓட 3 பெருக்கி 2 கூட்டுவாங்களா? அப்போ 1 × 3 + 2 / 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போது மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். 1 × 3 என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். +2/3. அப்போது -3 + 2 5 ஆயிரும் /3. அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது? -5/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்து ரெண்டாவது இது கேட்குறாங்க. என்னோட மதிப்பு கேட்குறாங்களா? ஸோ ரெண்டாவது இது கேட்டிருக்காங்க, என்னோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? நமக்கு டயக்ராமில் எப்படி இருந்துச்சு? இங்கே -1 இருந்துச்சு, இங்கே -2 இருந்தது. இதுக்கு நடுவில் என்ன இருக்குது? இங்கே ஒய்எஸ் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒய் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது? இந்த -1க்கு நேராக சி இருக்குங்களா? ஸோ இப்படி பார்த்தோங்களா? அடுத்து நம்ம எதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்? நம்ம என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ்லேருந்து தானே போவோம் இல்லைங்களா? அப்போ -1லேருந்து -2க்கு போகிறோம். இப்போ -1 எத்தனை பகுதியை பிரிச்சுருக்காங்கன்னு ஆல்ரெடி பார்த்தோம். 3 பகுதியை பிரிச்சுட்டாங்க. -1லேருந்து -2 3 பகுதியை பிரிச்சுருக்காங்களா? என்னங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதில் முதல் கோடு. அப்போது என்ன வரும் நமக்கு? 1/3ன்னு வந்துடுங்களா? அப்போது அடுத்து மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்கிறது இந்த 1 3 பெருக்கி மேலே இருக்க 1ஓட கூட்டுவாங்களா? அப்போ 1 × 3 / 3ன்னு வரும். அப்போ -1 × 3 3 ஆகிடும். +1/3ன்னு வரும். அப்போ -3 + 1 4/3. அப்போ என்னோட மதிப்பு -4/3. அடுத்து எதோட மதிப்பு கேட்குறாங்க? ஏவோட மதிப்பு கேட்குறாங்களா? ஏ எதுக்கும் நடுமத்தில் இருக்குது பாருங்கள். 2க்கும் 3க்கும் நடுமத்தில் இருக்குது. அப்போ ப்ளஸ் அப்படின்னா இந்த பக்கம் போகும், ஏரோ மார்க் இந்த பக்கம் போகும்னு பார்த்தோங்களா? அப்போ 2லேருந்து எடுத்துக்கணும். 2க்கும் 3க்கும் நடுமத்தில் இருக்குது. அப்போ 2 ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அடுத்து எத்தனை பகுதியை பிரிச்சுருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 பகுதியாக பிரிச்சுருக்காங்க. வகுத்தல் கீழே 4 போட்டுப்போங்களா? 4 பகுதியை பிரிச்சுட்டு எத்தனாவது பகுதி நமக்கு ஏ இருக்குது? எத்தனாவது கோட்டில் ஏ இருக்குது அப்படின்னா 2 நம்ம ஆல்ரெடி போட்டதுனால அடுத்தது தான் பார்க்கணும். 1வது கோட்டில்ங்களா? அப்போ 2 1/4ன்னு வருது. இப்போ இந்த கலப்பு பின்னத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? பின்னமாக மாற்றுறோம். அப்போ 2ஓட 4 பெருக்கி 1 கூட்டி வகுத்தல் 4ன்னு போடுவாங்களா? 2 4 8 + 1/4ன்னு வரும். 8 + 1 9/4ன்னு கிடைக்கும். அடுத்து எதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்? டீயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்ங்களா? அப்போ டயக்ராம்லேருந்து எழுதிக்கலாம் பாருங்கள். டி எங்கே இருக்குது? ஸோ 2க்கும் 3க்கும் நடுமத்தில் இருக்குது. அப்போ என்ன போட்டுப்போம்? இங்கே 2 போட்டுப்போம். எத்தனாவது கோட்டில் மொத்தம் எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்க? 1 2 3 4 பிரிச்சுட்டாங்க. இந்த 2க்கும் 3க்கும் 4 பகுதியாக பிரிச்சுட்டாங்க. அப்போது 4 பகுதியில் டி எத்தனாவது கோட்டில் இருக்குது? 2வது கோட்டில் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்?
நமக்கு வந்து 2க்கும் 3க்கும் நடுமத்தில் இருக்குது. அப்போ 2லேருந்து தான் போகிறோம். அப்போ 2 எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்க? 4 பகுதியாக பிரிச்சுட்டாங்க. எத்தனாவது கோட்டில் நமக்கு டி இருக்குது அப்படின்னா 2வது கோட்டில் இருக்குது. அப்போ 2/4 அப்படின்னு வருங்களா. அடுத்து இதோட மதிப்பு கேட்குறாங்க, ஐயோட மதிப்பு கேட்குறாங்க. இப்போ ஐயோட மதிப்பு பார்க்குறோம். ஐ பார்த்தோம் அப்படின்னா அதான் எப்படி இருக்குது? 2க்கும் 3க்கும் நடுமத்தில் இருக்குது. என்ன எத்தனை பகுதியை பிரிச்சுருக்கோம்? 1 2 3 4 பகுதியை பிரிச்சுட்டு 3வது கோட்டில் ஐ இருக்குது. அப்போ எப்படி எழுதுவோம் பாருங்கள், 2க்கும் 3க்கும் நடுமத்தில் ஐ இருக்குது. ஸோ 4 பகுதியை பிரிச்சுட்டாங்க, ஆனால் 3வது கோட்டில் ஐ இருக்குது. அப்போ இப்போ எழுதிடலாங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம்? 2யும் 4யும் பெருக்கி மேலே இருக்க 2ஓட கூட்டி வகுத்தல் 4ன்னு போட்டு போங்களா. ஸோ இந்த 2யும் இந்த 4யும் பெருக்கிறோம், அடுத்து மேலே இருக்கிறதோட கூட்டுறோம். அப்போ 2 4 8 + 2 வகுத்தல் 4ன்னு வரும். 8 + 2 நமக்கு என்ன ஆகிடும்? 10ன்னு கிடச்சிரும். அப்போ 10 வகுத்தல் 4. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 4 இருக்குங்களா. அப்போ 2யும் 4யும் பெருக்கி 3ஓட கூட்டுறோம், வகுத்தல் 4ன்னு வந்துடும். 2 4 8 + 3 வகுத்தல் 4. 8ஓட 3 கூட்டணும் அப்படின்னா 11/4ன்னு கிடச்சிரும். அப்போது ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? -5/3. என்னோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? -4/3. ஏவோட வேல்யூ 9/4. அடுத்து டீயோட வேல்யூ 10/4. அடுத்து ஐயோட வேல்யூ 11/4. இதுதான் இதோட விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.